குருர்பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குருசாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. கடவுள் அருள். வணக்கம் நண்பர்களே. பல கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நாம முக்கியமாக சனி மற்றும் குருவின் பெயர்ச்சியை கூர்ந்து பார்ப்போம். ஏன்னாக்க இதுவரெல்லாம் வருடக்கோட்கள். அப்படி 12 வருடத்திற்கு பிறகு தன்னுடைய கடகராசியிலே உச்சம் பெறக்கூடிய தன்மையை கொண்ட இந்த குரு வருகிற 1ஆம் தேதி ஜூன் அன்று 2026 இரவு 1:50 அதாவது 2ஆம் தேதி ஆகிடும். அப்போது உச்சத்திலே கடகராசிக்குள்ளே வருகிறார் அந்த திங்கட்கிழமை முடிந்தவுடன். அப்படி வரும் நாள் காலையிலே நமக்கு என்னெல்லாம் பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். குருவின் பார்வையிலே 5, 7, 9 என்ற பார்வை பலன்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். 5 அப்படின்றது அதிர்ஷ்டங்கள், குழந்தை பாக்கியம். 7ங்கிறது கல்யாணம் போன்ற கலத்திர விஷயங்கள், வெற்றி. 9 பூர்வ புண்ணியம், சொத்து விவகாரங்கள். இப்படி அனைத்தும் நமக்கு லௌகீகமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தனக்காரனான குருவின் பார்வையினால் விரிவுபடுத்தப்படுவதனாலே இது சுப பார்வையாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா குருவுமே சுபராக இருக்கிறார். அப்படி இவர் தன்னுடைய பார்வையினால் என்னென்ன அனுகிரகம் தரப்போகிறார்னு பார்க்க போகிறோம். 31/10/2026 சனிக்கிழமை 12:02 பகல். அதில் அதிசாரமாக அவர் சிம்மராசிக்கு வர போகிறார். சிம்மராசிக்கு போயிட்டு அங்கே 12/12/2026 வக்கரமாக மாற போகிறார், ரிவர்ஸில் வர போகிறார். 24/1/2027 அன்று இந்த வக்கரமாகவே திரும்பி 1:32 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு வக்கர குரு மீண்டும் கடகராசிக்கு வருவார். அப்படி வந்தவர் 14ஆம் தேதி ஏப்ரல் 2027 வரை வக்கரமாகவே இந்த கடகராசியில் இருக்க போகிறார் அப்படின்னு இருக்குது. இப்போது ஒரு குருவின் பெயர்ச்சியே முக்கியம்னா அதிசாரமாக சென்று வருவதும் வக்கரம் பெற்று திரும்பி வருவதும் ரொம்ப முக்கியமாக வருது. அப்போ இன்னும் டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்னு தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள். தனக்குத்தானே எதையும் செய்து கொண்டு செயல்பட நினைக்கும் தனுசு ராசி. எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு உங்களை செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகக்கூடிய உங்களுக்கு ராசிநாதனான இந்த குரு பகவான், சுகஸ்தானத்துக்குரிய குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்கிறார். அங்கிருந்து அமர்ந்து பார்க்கக்கூடிய சிறப்பு பார்வையில் விரயஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்கக்கூடியதாகவும் உங்களுடைய இந்த சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார். அதனால் என்ன பலன் அப்படின்னா மன வலிமை, நீங்கள் திறம்பட செய்வதற்கான பல நன்மைகளை கொடுக்கும். குரு பகவான் எங்கு பார்த்தாலும் தன் வீடு தனி கவனம். அப்புறம் உங்கள் ராசியில் உங்களையும் பார்க்கிறார். 2ஆம் இடமான அந்த தனஸ்தானத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறார், மீனராசியும் பார்க்கிறார். அப்போது நீங்களே எதையும் சரி செய்து கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருவார். ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்ததுனாலே பொருளாதாரத்திலே தடைகள், வருமான இழப்பு போன்றவைகள் வந்தாலும் அதை உங்கள் ராசிநாதன் சமாளிப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார். அப்போ உங்களுக்கு நம்பிக்கையாக சில நண்பர்கள் இருக்காங்க, இரத்த சம்பந்தம் விட்ட உறவுகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த பீரியடில் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. தனஸ்தானத்தை குரு பார்ப்பதனால பொருளாதாரத்தில் பணம் கிடச்சிரும். கொடுத்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்தபடி உடனே கிடைக்காதனாலும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். இருக்கிற தொழிலை சிறந்து செய்தால் நல்லது. புதுசாக எதுவும் தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். தொழில் ஸ்தானத்தையும் ராசியையும் பார்ப்பதனாலே தொழிலிலே நீங்கள் சரியாக இருந்தால் அதுவே சரி. பிறர் பேச்சை கேட்டுண்டு
நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போனீங்கன்னா தொழில் முடக்கம் இருக்கும். ராசிநாதன் குரு, குருவின் பார்வை சனி தாக்கம் அதிக பாதிப்பை தராது, இருந்தாலும் சுகஸ்தின் அதிபதி குரு, அதனால் உடல் நலத்திலே முன்னேற்றம் உண்டாகும். மருத்துவ செலவுகள் குறையும். வாகன வசதிகள் பெருக்கிக் கொள்வீர்கள். புதிய திட்டங்கள் ஒரு சில காலத்திற்கு தள்ளி போட்டால் நல்லது. முக்கியமாக இந்த வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் வாங்கும்போது அதுக்கான டாக்குமெண்டெல்லாம் கொஞ்சம் வில்லங்கள்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா நல்லது. இந்த அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வக்ரகதியிலே சிம்மராசிக்குள்ளே செல்வார் குரு பகவான். அப்போது உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் சிறப்பாக அமையும். கருத்து வேறுபாடுகள் ரொம்ப இருக்கிறவங்க அந்த ஒற்றுமையாக திரும்பி வந்து சேர்ந்துப்பாங்க. பிரிந்த தம்பதிகள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த இடம்தான். சொந்த விஷயத்தை பொது விஷயத்தை உங்களில் ஈடுபடுத்தி கொள்வீர்கள். குறுகிய கால முதலீடுகள், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். வக்கரகதியாக குரு மாறுகிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா, யார் விஷயத்திலும் தலையிடாமல் இருந்தீங்கன்னா, உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு கண்ணியமாக இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. காரியத்தை கவனமாக செய்யாதவங்க மாட்டிக்கொள்வீர்கள். எதிர்காலத்தில் செழிக்க வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கையோடு குருவின் அருள் கிடைக்க நீங்கள் நல்ல காரியங்களை சாதிக்க முடியும். அப்படிங்கிறனால இந்த காலத்தில் துன்பம் வராதுன்னு சொல்ல முடியல, துன்பங்கள் வரலாம். அதை தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் குரு ஏற்படுத்துவார். பொருளாதாரத்தில் பெருசாக பிரச்சனை ஒன்றும் இல்லை என்ற அச்சுரோடு இருக்கலாம். பரிகாரமாக குருவுடைய இந்த தாக்கத்துக்கு ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அப்படிங்கிற தங்க பைரவரை வழிபடுவது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகளிலே வழிபடுவது விசேஷம். வியாழக்கிழமை வழிபட்டாலும் நல்லது தான். அரளிப்பூ கொண்டு வழிபடுவது, நெய் தீபமிட்டு வழிபடுவது ரொம்ப நல்லது. நல்ல மனமுருகி அவரை வேண்டிக் கொண்டு இனிப்பு நைவேத்தியம் செய்து அவர்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கறது எண்ணங்களை நல்லபடியாக ஈடேற்றி கொடுத்து கஷ்டங்கள் வராமல் காப்பாற்றுவார் என்பதிலே ஐயமில்லை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.